Hello. Hello, welcome. So we're going to ask a couple of questions to Rashida from Rashu's vlog. We're going to see her plan and why she's doing this. We just want to understand the whole concept behind all this. Hi. Hi. So what is the reason in Rashu's vlog start பண்றதுக்கு? Primary reason என்ன? How you got into blogging? So no plans, nothing. I just started my YouTube channel called Rashu's Kitchen during this COVID. ஸோ ரஷூஸ் கிச்சன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே போர் அடிச்சிருச்சு. சரி கொஞ்சம் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆக்சுவலாக வி ஆர் நாட் அ ஃபுட்டி, பட் வி லவ் டு ஈட் ஃபுட். ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸு அண்ட் சில டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டதை வெளியில் சாப்பிட ஆரம்பித்தோம். சரி அதையே ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இப்படி இருக்குது. சரி, எல்லாம் கேட்குற மெயின் கொஸ்டின், உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக கிடைக்குமா, நீங்கள் பே பண்ணி சாப்பிட்றீங்களா? எவ்ரிபடி இஸ் கியூரியஸ். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆக்சுவல் திங்? ஓகே. ஸோ எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் இன்றைக்கி இந்த டிஷ்ஷை சாப்பிடணும், எங்களுக்கு இந்த டெசர்ட் சாப்பிடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அப்படின்னா வி டோன்ட் வெயிட் ஃபார் எனி திங், டேரெக்டாக போயிட்டு பே பண்ணி சாப்பிட்ருவோம். ஸோ சில ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ்லலாம் வந்துட்டு எங்களுக்கு கொலாபரேஷன் கூப்பிடுறாங்க. தட் வில் பி ஆஃப்கோர்ஸ் டேக்கன் கேர். ஸோ சில ரெஸ்டாரண்ட்ஸில் எங்களுக்கு இன்வைட் வருது, வி டூ பார்ட்டர் கொலாபரேஷன். அண்ட் சில ரெஸ்டாரண்ட்ஸில் வி ஆர் சார்ஜிங் ஆல்சோ. ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ரெஸ்டாரண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆன் திஸ்? இதை பெருசாக பண்ண பிளான் இருக்கா, இல்லை வாட் இஸ் யுவர் ஐடியா பிஹைண்ட் ஆல் திஸ்? இப்போதைக்கு எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு அப்படி சும்மா ரேண்டமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பெருசாகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் அது எனக்கும் இருக்குது. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆல்சோ. இது வந்து சும்மா பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். வி ஹாவ் டு டேக் அப் டு த another லெவல். ஸோ ஹோப் இட் கோஸ் வெல். சூப்பர். இதுக்காண்டி நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? அதுதான் இன்னொரு நிறைய பேர் if somebody is trying to start also, like அவங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்ல இதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் நம்மளே பே பண்ணி சாப்பிடணும். அதுதான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். தென் வி காட் அ நைஸ் கேமரா, ஃபோன் அண்ட் மைக்கு, ஸ்டாண்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். பட் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டே வரும். சூப்பர். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் இன்டர்வியூலாம் கொடுத்ததே இல்லை. இது ஒரு சும்மா காமெடியாக ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. பட் இட் வாஸ் நைஸ். தேங்க்யூ. எனக்கு ஃப்யூச்சரில் இதே மாதிரி இன்டர்வியூ வரும். அப்போ நான் எப்படி பேசுவேன்னு தெரியாது, பார்த்துக்கலாம். அது பேடா இல்லை ஃப்ரீயா? இட் டிபெண்ட்ஸ். ஓகே. உங்களோட ஃபேவரட் பிளாகர்ஸ் யாரு? Who you get influenced, inspire, how you want to say it? ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச இர்ஃபான் vlog பார்ப்போம். அண்ட் டின்டா ஃபுட்டி அண்ட் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ டூயிங் வருண் ரெமோ. சில நிறைய பேர் இருக்காங்க. இப்போது மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்டார்டட் டூயிங்கில். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்ல முடியாது. எவ்ரிபடி டூயிங் த குட் ஜாப். இந்த சித்து vlogs பார்த்துருக்கீங்களா? how is it, you like மோஸ்ட் ஃபன்னியஸ்ட். அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல டைம் பாஸ் ஆன, அதாவது போர் அடித்தா சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டைம் பாஸ் ஆகிடும்ன்ற மாதிரி போயிட்டுருக்க ஒரே ஷோ அதுதான் நினைக்கிறேன் இப்போது. வி ஆர் என்ஜாயிங் அ லாட் சித்து vlogs. சித்து ப்ரோ, நீங்கள் உங்கள் டீம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. வி ஆர் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் டே பை டே. ரொம்ப சூப்பராக இருக்குது. கீப் கோயிங். தேங்க்யூ.